குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் பயாஸ்கோப் தி ஸ்டோரி ஆஃப் ஸ்டோரி. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்ல டைட்டில் வைங்க. திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள், உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, பயாஸ்கோப் தி ஸ்டோரி ஆஃப் ஸ்டோரி. இதான் இந்த படத்தோட டைட்டில். தமிழ் திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா சங்ககிரி ராஜ்குமார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெங்காயம்னு சொல்லி ஒரு படத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா திரையரங்குல சரியா போகாத காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா விமர்சன ரீதியாகவும் விமர்சனங்கள் பெரிய அளவுல பாராட்டி எழுதியிருந்தாங்க எல்லாருமே. தமிழ் சினிமா இயக்குனர்களும் பலர் அந்த படத்தை பாராட்டி இருந்தாங்க. அந்த படம் எப்படி உருவாச்சு, அந்த படம் எடுக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த கதையைத்தான் இந்த படத்துல அவர் படமா எடுத்திருக்காரு. அவர் சென்னைக்கு கஷ்டப்பட்டது, இந்த வெங்காயம்னு ஒரு டைட்டில் வச்சு எப்படி அந்த படம் எடுத்தாரு, படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, படத்தை ரிலீஸ் பண்ணாரா இல்லையா, அந்த ஸ்டோரி தான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முற்றிலும் புதுமுகங்கள். அந்த சங்ககிரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்கள், அவங்க தான் அந்த படத்துல முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பாத்தீங்கன்னா ஹீரோவா பண்ணியிருக்காரு. இதுல லீட் ரோலா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை பாடல்கள் பாத்தீங்கன்னா தாஜ்னூர், அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாட்டிகளும் செய்யக்கூடிய அந்த பேசக்கூடிய அந்த வசனங்கள்லாம் காமெடியா இருக்கு. படம் காமெடியா போகுது. அதாவது இவங்க எப்படி சினிமா எடுக்கிறாங்கன்னா அந்த எடுக்கிறக்கூடிய விஷயங்கள் காமெடியா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் காமெடியா தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் காமெடியா தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயாஸ்கோப் தி ஸ்டோரி ஆஃப் ஸ்டோரி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி. பட் என்னன்னா, இந்த சினிமாவை விரும்புறவங்க, அதாவது மீடியாக்காரங்க, அப்புறம் இந்த சினிமாவை விரும்பக்கூடிய உதவி இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இந்த சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் நல்லா பிடிக்கும். ஆடியன்ஸுக்கு பிடிக்குமாங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் இருக்கு படத்துல. ஒரு 50 சீன் இருக்குன்னா அதுல ஒரு 30 சீன் காமெடியா இருக்கும். அந்த காமெடி காட்சிகளுக்கு வேணா சிரிப்பாங்களே தவிர முழுசா அவங்களாம் ஆடியன்ஸ் இந்த படத்தை விரும்புவாங்களாங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு பாத்தீங்கன்னா படம் ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.